டியூப் தமிழ் வணக்கம். நேற்று மஸ்கத் நகரில் ஈரானினுடைய அதி உயர் மத தலைவரனுடைய இறுதி நிகழ்வில் ஈரானிய மக்களினுடைய ஏகோபித்த சபதம் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கதி கலங்க வைத்திருக்கின்றது, பிரிட்டனையும் கதி கலங்க வைத்திருக்கின்றது. பிரிட்டன் இனிமேல் இஸ்ரேலுக்கு உதவி செய்யாது என்று புதிதாக வர இருக்கின்ற பிரிட்டன் பிரதமர் கூறியிருக்கும் கருத்து ராஜதந்திர ரீதியாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பெரும் இடியாகவும் மத்திய கிழக்கில் முக்கியமான மாற்றமாகவும் மாறி இருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரையில் இப்போது இருக்கின்ற ஆட்சியாளர்கள் என்ன முடிவெடுத்தாலும் அது பற்றி ஈரானிய மக்கள் கவலைப்படுவதாக இல்லை. அவர்கள் கோடிக்கணக்கான அளவில் சிவப்பு நிறமான கொடியை ஏந்தி வந்து ஈரானினுடைய பிரச்சனைக்கு ஒரே தீர்வு, ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் அயதுல்லா அலி காமேனி, அவர் எங்களுடைய தந்தை போன்றவர், அவருடைய மரணம் என்பது தந்தையை இழந்த பிள்ளைகளினுடைய கோபமாக இருக்கின்றது. இதற்கு காரணமானவர்கள் இருவர், ஒருவர் டொனால்ட் ட்ரம்ப், இன்னொருவர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு. இந்த இரண்டு பேரும் பழி தீர்க்கப்பட வேண்டிய நிலையில் இருப்பவர்கள். இவர்களை பழி தீர்ப்பதே இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வே அல்லாமல் ஈரானினுடைய பேச்சுவார்த்தை எந்த பயனும் தராது என்று அவர்கள் எடுத்திருக்கின்ற சபதமும் இந்த இறுதி நிகழ்வானது 6 தினங்களாக தொடர்ந்து ஈரான் முழுவதும் நடைபெற்று அங்கிருக்கும் மக்களை ஈரானிய தேசியத்தின் பால் ஒன்றாக இணைத்து ஒருமைப்பட்ட சக்தியாக மாற்றுவதற்கு இவருடைய இறுதி யாத்திரையை இப்போது இருக்கும் ஈரானிய அரசு சரியாக பயன்படுத்தி இருக்கின்றது. அதை குலைப்பதற்கேற்ற வேலைகளை அமெரிக்கா தன்னுடைய தாக்குதல் மூலமாக செய்தாலும் கூட அமெரிக்காவினுடைய தாக்குதல் மேலும் மேலும் எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றியது போல ஈரானின் கள நிலவரத்தை மாற்றி இருக்கின்றது. இதனால் அமெரிக்காவுடன் பேச முடியாத ஒரு சூழ்நிலைதான் ஈரானினுடைய கள நிலவரமாக நேற்று நடைபெற்று முடிந்த ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் காலம் சென்ற அயதுல்லா அலி காமேனி அவர்களுடைய இறுதி நிகழ்வில் ஏற்பட்ட மாற்றமாக இருக்கின்றது. இதை இப்போதைய ஈரானினுடைய ஆட்சியாளர்கள் உதறிவிட்டு நடக்க முடியாத ஒரு பெரும் நெருக்கடியை கள நிலவரம் ஏற்படுத்தி இருக்கின்றது. 101 வயதுடைய முக்கியமான மத தலைவர் ஒருவர் இந்த இறுதி நிகழ்வுகளை நடத்தி வைத்ததும் முக்கியமான விவகாரமாக இருக்கின்றது. இந்த நிலையில் பிரிட்டனில் இப்பொழுது ஆட்சிக்கு வர இருக்கின்ற தொழிற்கட்சியினுடைய புதிய பிரதமர் ஆண்டி பெர்ன்ஹாம் குறிப்பிட்டிருக்கின்ற கருத்துக்கள் இஸ்ரேலுக்கு சவுக்கடி போல இறங்கி இருக்கின்றன. பிரிட்டன் இனிமேலும் இஸ்ரேலை செல்ல பிள்ளையாக கருதாது. இஸ்ரேல் செய்கின்ற தவறுகளை பிரிட்டன் பார்த்து கொண்டு இனி சும்மா இருக்காது. இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை திட்ட தெளிவாக பிரிட்டன் எடுக்க போகின்றது என்று அவர் கூறியிருப்பதானது நேரடியாக டொனால்ட் ட்ரம்பிற்கு விழுந்திருக்கின்ற ஓர் அடியாகவே இருக்கின்றது. நேற்று முன்தினம் நேட்டோ மாநாட்டில் பூட்டிய அறைக்குள் பேசியதன் பின்னதாக தான் கொள்கை மாற்றம் செய்ய இருப்பதாகவும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சென்று கொண்டிருக்கின்ற பாதைக்கு தொடர்ந்து பிரிட்டன் தோள் கொடுத்து கொண்டு இருக்க முடியாது என்றும் அந்தம்மா மலையேறி விட்டது என்கின்ற பொருள்பட அவர் கருத்துரைத்திருக்கின்றார். ஏனென்றால் கடந்த காலங்களில் தன்னுடைய தொழில் கட்சி பிரதமர் கெய்ர் ஸ்ட்ரமர் இழைத்த தவறுகளுக்கு அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கோரினார். காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை பிரிட்டன் பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தது மிகப்பெரிய காலதாமதத்தை ஏற்படுத்தி விட்டது. பிரிட்டனினுடைய ராஜதந்திரம், பிரிட்டனினுடைய செயற்பாடுகள் யாவும் மிக மிக மெதுவாகவே நகர்ந்ததனால் தான் இலக்கை எட்டி தொட முடியாமல் தோல்வி அடைந்திருக்கின்றது. இவ்வளவு பெரிய மனிதாபிமான அவலம், இவ்வளவு பெரிய பேர் இழப்புகள் நடந்த பின்னரும் சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் என்று தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டிருக்கின்ற பிரிட்டனினால் தடுக்க முடியாமல் தாமதமாக ஆமை வேகத்தில் ஓடி இருக்கின்றது என்றால் அது பிரிட்டனினுடைய தவறுதான். இதற்காக பகிரங்கமாக அந்த மக்களிடம் தான் மன்னிப்பு கோருகின்றேன் என்று அவர் கூறியிருப்பதானது பிரிட்டனினுடைய நிலைப்பாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற முக்கியமான ஒரு மாற்றமாக இருக்கின்றது. இரண்டாவதாக, எதற்காக இவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற நிலைக்கு இப்போதைய பிரிட்டனினுடைய பிரதமர் கெய்ர் ஸ்ட்ரமர் இழைத்த தவறு பாலஸ்தீன விவகாரத்தில் மிக 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 பெரும் தவறாக இருந்ததனால் தான் தொழிற்கட்சி தன்னுடைய வாக்கு வங்கியை இழந்து தோல்வி படியில் இப்பொழுது வந்து நிற்கின்றது. கெய்ர் ஸ்ட்ரமரும் பதவி விலக வேண்டி வந்திருக்கின்றது இதற்கு காரணமாகும். அவர் குறிப்பிட்ட கருத்து 2023 ஆண்டு அக்டோபர் 7 இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் பெருந்தொகையான இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்ட நிகழ்வின் பின்னதாக இஸ்ரேலுக்கு காசாவிற்கு வழங்கப்படுகின்ற மின்சாரத்தை நிறுத்த
நிறுத்தவும் காசா மக்களுக்கு வழங்கப்படுகின்ற குடிநீரை நிறுத்தவும் உரிமை இருக்கின்றது என்று கெய்ர் ஸ்டர்மர் அந்த தாக்குதலின் பின்னர் ஏற்பட்ட மன உணர்வை கட்டுப்படுத்தி அறிவுபூர்வமாக சிந்திக்காமல் தான் ஒரு தலைவர் தன்னுடைய கருத்துக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளாமல் கூறிய கருத்தினால் தொழிற்கட்சிக்கு பெருந்தொகையான முஸ்லிம்கள் பிரிட்டனில் வாக்களித்து வருகின்றார்கள். அவர்களுடைய வாக்குகள் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு பெரும்பாலும் போவதே இல்லை. தொழிற்கட்சியினுடைய இஸ்லாமிய பாகிஸ்தானை பின்னணியாக கொண்ட ஒருவர் தான் இப்பொழுது லண்டன் மேயராக இருக்கின்றார், சாடிக் கான். இப்படியானவர்கள் எல்லாம் அதிகார கட்டிலில் இருக்கின்ற பொழுது முஸ்லிம்களினுடைய எதிர்ப்பை அவர் தேடிக்கொண்ட காரணத்தினால் அவர் செல்வாக்கை இழந்தார். அதன் பின்னர் 10 தினங்களாக தான் தவறை இழைத்து விட்டேன் என்று கெய்ர் ஸ்டர்மர் தன்னுடைய தவறுகளுக்கான நியாயங்களை கூற முற்பட்ட பொழுது அது எடுபடாமலே போய்விட்டது. அவர் தன்னுடைய செல்வாக்கை இழந்தார். இருந்த பொழுதிலும் மறுபடி அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்களை கூறினாலும் கூட இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற உள்ளூர் அரசியலினால் தான் இதை கூறுகின்றாரே அல்லாமல் ஆத்மார்த்தமாக அங்கு நடைபெறுகின்ற ஒரு தவறை பார்த்து அதற்காக வீரியமாக குரல் கொடுத்த ஒரு தலைவர் அல்ல என்பதை எல்லோரும் கண்டுபிடித்தார்கள். எனவே தேர்தல் வருவதற்கு முன்னதாக இவரை வீட்டிற்கு அனுப்பியாக வேண்டும் என்ற நிலை தொழிற்கட்சிக்கு உள்ளேயே உருவாகி இப்பொழுது கெய்ர் ஸ்டர்மர் வீட்டிற்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. புதிதாக வந்திருக்கின்ற ஆண்டி பெர்ன்ஹாம் இது பற்றி கூறுகின்ற பொழுது காசாவில் மனித உரிமையை பேணுவதில் பிரிட்டன் இனிமேல் கவனம் எடுக்கும், இஸ்ரேல் அதில் பொறுப்புடன் நடக்கவில்லை. இரண்டாவதாக காசாவில் மனித நேயம் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த மனித நேயமே இல்லாமல் இஸ்ரேல் நடந்திருக்கின்றது. அது தவறு, அதை ஏற்க முடியாது. இதில் இஸ்ரேல் பொறுப்புடன் நடந்திருக்க வேண்டும் என்று பகிரங்கமாக அவர் இஸ்ரேலை கண்டித்திருக்கின்றார். இவருடைய இந்த புதிய நிலைப்பாடு தொழிற்கட்சியினுடைய இழந்த செல்வாக்கை மீட்கவும் பிரிட்டனை புதியதொரு வழியில் கொண்டு செல்லவும் உதவலாம் என்று பல நாடுகளினுடைய அறிஞர்கள் தங்களுடைய முதல் கட்ட ஆய்வுகளை வெளியிடுகின்றார்கள். பிரிட்டன் இதுவரை இழைத்த தவறு டோனி பிளேர் காலத்தில் இருந்து இன்று வரை அமெரிக்காவிற்கு பின்னால் சென்ற காரணத்தினால் தான் பிரிட்டன் தன்னுடைய முதன்மையை இழந்தது என்பதை ஆண்டி பெர்ன்ஹாம் கண்டுபிடித்திருப்பாரா தெரியவில்லை. ஏனென்றால் இதற்கு முன்னர் நடைபெற்ற 2 உலக மகா யுத்தங்களிலும் பிரிட்டனின் பின்னால் தான் அமெரிக்கா சென்றது. ஈராக் போரின் பின்னதாக பிரிட்டன் அமெரிக்காவின் பின்னால் சென்றது. அதனால் தான் காசாவில் கூட பிரிட்டனுக்கு ஆன்மமே இல்லாமல் போய்விட்டது. இந்த நிலையில் பிரிட்டனை மீட்டெடுத்து மறுபடியும் உலகத்தின் வல்லரசாக கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தொடர்ந்தும் தோள் கொடுக்கின்ற வேலையை செய்யாமல் அவர்களை உதறி தள்ளிவிட்டு பிரிட்டன் தனித்துவமாக நிற்குமாக இருந்தால் பிரிட்டன் உலக அரங்கில் மறுபடியும் தன்னுடைய உயர்வை மீட்டெடுக்கும் என்றால் அது மிகை கூற்றும் அல்ல. ஆண்டி பெர்ன்ஹாம் என்கின்ற இந்த 56 வயது உடையவரை 332 பேர்களுக்கு மேல் தேர்வு செய்திருக்கின்றார்கள். இதனால் இவருக்கு எதிரிகள் எதுவும் இல்லாத நிலையில் பிரிட்டனினுடைய புதிய பிரதமராக இவர் பதவியேற்க இருக்கின்றார். புதிய பிரதமருடைய வரவு மத்திய கிழக்கில் பிரிட்டனினுடைய பாதை மாறி இருப்பதை காட்டுகின்றது. அடுத்து என்ன நடைபெற போகின்றது? இஸ்ரேலிய பிரதமருடன் டொனால்ட் ட்ரம்ப் தொலைபேசியில் பேசுகின்ற பொழுது உன்னால் வந்திருக்கும் பிரச்சனை இப்பொழுது கடைசியில் பிரிட்டனையும் இழந்து விட்டோம், ஒவ்வொருவராக நாங்கள் இழந்து கொண்டு செல்லுகின்றோம், இதை நீ கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு போரில் மிக முக்கியமானது நம்மை ஆதரிக்கின்ற அணிகள் அதிகரித்து செல்ல வேண்டும், நம்மோடு இருப்பவர்கள் குறைந்து செல்லக்கூடாது. இதை ராமாயணத்தில் ஒரு இடத்தில் கம்பர் விளங்கப்படுத்துகின்றார். குகனோடு ஐவரானோம், குகனை ராமன் சேர்த்த பொழுது 4 சகோதரர்கள் ஐவரானார்கள், குன்று சூழ்வான் மகனோடு 6வரானோம், அதாவது சுக்ரீவன், பின்பு வந்த அகனமர் காதலையா நின்னோடு 7வரானோம் என்று ராவணனுடைய சகோதரன் விபூடனையும் தன்னுடன் சேர்த்த பொழுது நான் 7 சகோதரன் என்று அறிவித்தார். ஆனால் ராவணன் தன்னுடைய சகோதரர்களை கோடாரி காம்பு என்று விபூடனனை விரட்டி அடித்த பின்னரும் செஞ்சோற்று கடனுக்காக அவனுடைய தம்பி கும்பகர்ணன் மரணித்த பொழுதும் அவனுடைய படையணியில் இருந்தவர்கள் வற்றி செல்லுகின்ற நிலை ஏற்பட்டது. எனவே டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் இப்பொழுது அவருடைய அணியில் உறுதியாக நின்றவர்கள் எல்லாம் அவரை விட்டு மெல்ல மெல்ல விலகுகின்ற காரணத்தினால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இப்பொழுது தனியே நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. இதை கம்பராமாயணத்தில் இருந்து எளிமையாக விளங்கப்படுத்த முயற்சி எடுத்திருக்கின்றோம். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.